வேதமூர்த்தி அவர்களே வணக்கம். இப்போ மலேசியாவிலேருந்து இங்க வந்திருக்கீங்க, லண்டனுக்கு வந்து பிரிட்டன் உயர் நீதிமன்றத்தில் ஹிண்ட்ராஃப் சார்பா ஒரு வழக்கு தொடுத்திருக்கீங்க. அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களுக்கு பிரிட்டனின் காலனித்துவ ஆட்சியின் கீழ் மலேசியா இருந்த பொழுது, அதாவது பிரிட்டன் மலேயாவை ஆண்ட பொழுது அங்கு இவர்களால் கொண்டு செல்லப்பட்ட இந்திய வம்சாவளி மக்களுக்கு இவர்கள் தீங்கிழைத்து விட்டார்கள், நியாயம் கொடுக்கவில்லை, போதிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை அப்படின்லாம் வந்து பழங்கதையை காட்டி இப்பொழுது பிரிட்டன் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறீங்க. வழக்கினுடைய பின்புலம் என்ன? 1800s இருந்து 20 லட்சம் தமிழர்களை வந்துட்டு கொத்து அடிமைகளாக வந்து பிரிட்டன் அரசாங்கம் தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வந்திருக்காங்க மலையாவுக்கு. இவங்களை வந்து இங்க கூலியா கொண்டு வந்து இங்க உள்ள இந்த ரப்பர் காஃபி பிளான்டேஷன்ல வந்து வேலைக்காக கூலிக்காக கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வர சமயத்துல அந்த ஜேர்னிலேயே வந்துட்டு பல பேர் உயிர் இழந்திருக்காங்க. மலையா காட்டை அழிக்கும் பொழுதே வந்து நிறைய உயிர்கள் சேதமாயிருக்கு. நம்மளுடைய கணக்கு ஆய்வு பிரகாரம் ஏறத்தாழ 10 லட்சம் பேர் மலையால உயிர் விட்டுருக்காங்க. ஆக இந்த தமிழ் வம்சாவளியில உள்ளவங்க உயிர் விட்டதுல 150 வருஷம் வந்துட்டு பிரிட்டன் வந்துட்டு இவங்களை மலையால பயன்படுத்தி அவங்களுடைய எக்கனாமிக் ரீசனுக்காக வேண்டி பயன்படுத்தி லாபம் அடைஞ்சிருக்காங்க பெரிய அளவுல. ஆனா நாட்டை விட்டு போகும் பொழுது 57ல மலையாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது தமிழர்களுடைய உரிமையை வந்து சரியான முறையில அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ பிரிட்டன் அரசாங்கம் பாதுகாக்கவில்லை. இதனால வந்த விளைவினாலே இன்னைக்கு மலேசியால வாழ்வும் இந்தியர்கள் வந்து உரிமை இல்லாம தன்மானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 1957ஆம் ஆண்டு மலேயா வந்து பிரிட்டன்ல இருந்து விடுதலை பெற்று தனியாக சுதந்திர நாடாகுது. அப்பொழுது மலேயாவுக்கான அரசியல் சாசனம் எழுதப்படுது. அரசியல் சாசனம் எழுதப்படும் பொழுதே வந்து இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கறது வந்து அரசியல் சாசனத்தை எழுதினவங்க பார்க்கலையா, அல்லது இந்திய வம்சாவளி தலைவர்கள் வந்து அப்போது குரல் கொடுக்கலையா? இந்த அரசியல் அமைப்பு சட்டம் எழுதுனது வந்து பிரிட்டன் அரசாங்கம் தான் எழுதுனாங்க. சோ அந்த வகையில வந்துட்டு அவங்க எழுதும் பொழுது நம்ம தமிழர்களுடைய உரிமை வந்து சரியான முறையில அவங்க பாதுகாப்பு செய்யவில்லை. பிரிட்டன் நாடாளுமன்றத்துல இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பத்தி பேசும்பொழுது கூட பிரிட்டன் பார்லிமெண்ட் மெம்பர்ஸே பல கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த காலத்திலேயே. அதாவது இது வந்துட்டு மலேசியா இந்தியர்களுக்கு உரிமை இல்லாம இருக்குது அப்படின்ட்டு. ஆனா இந்த எதிர்ப்பெல்லாம் வந்துட்டு பிரிட்டன் அரசாங்கம் வந்துட்டு புறம் தள்ளிட்டாங்க. இதனால வந்த விளைவு தான் இன்னைக்கு வந்துட்டு பல வகையில வந்து நம்ம வந்து உரிமை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏறத்தாழ 3 லட்சம் பேர் வந்துட்டு இன்னமும் மலையாள பிறந்தாலும் கூட அவங்களுக்கு பிறப்பு அடையாளம் இல்லாம இருக்கு. இதனால வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்காது, கல்வியும் கிடைக்காது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு அவங்க வந்து பெனிஃபிட் அடைய முடியாது. அதே வேளையில இந்தியர்கள் பெரும்பாலும் வந்துட்டு தோட்டப்புறத்துல உள்ளவங்க ஏறத்தாழ 8 லட்சம் பேர் தோட்டப்புறத்தில இருந்து விரட்டப்பட்டிருக்கார்கள் 1970 இருந்து. நம்மள கம்ப்ளீட்டா அந்த தோட்டப்புறத்தில இருந்து நம்மள விரட்டப்பட்டனால இந்தியர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. வீடு இல்லாம, நிலம் இல்லாம, அவங்களோட ஆலயங்கள்ல உடைக்கப்பட்டு அவங்களுடைய மயானங்கள்லாம் எல்லாம் இடிச்சு தள்ளி இன்னைக்கு வந்து ஒரு அடையாளம் இல்லாம தன்மானம் இல்லாம மலையால நம்ம வாழ்றோம். சரி, இப்படியான காரணங்களை சுட்டி காட்டி இங்க பிரிட்டன் உயர் நீதிமன்றத்துல நீங்க தொடுத்திருக்கிற வழக்குல என்ன நியாயம் கோர்றீங்க? அதாவது முக்கியமா இந்த வழக்குல வந்து நம்ம என்ன கேட்கிறோம்னு சொன்னா, பிரிட்டன் அரசாங்கம் மலேசியால வாழ்கிற இந்தியர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதே வேளையில வந்துட்டு பிரிட்டன் அரசாங்கம் வந்துட்டு அவங்க செய்த தவறு, அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழே வந்துட்டு ஒரு இனவாத ரீதியான ஒரு கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் அவங்க போட்டிருக்காங்க. இதனால நம்மளுடைய ஜென்ம வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க செய்த அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழே அவங்க அந்த கொடுத்த அந்த ப்ரொவிஷன் வந்துட்டு ஒரு தவறான ப்ரொவிஷன் என்று நம்ம வந்துட்டு லண்டன் நீதிமன்றத்துல கேட்கிறோம். சோ அந்த வகையில வந்து பிரிட்டன் வந்துட்டு மலேசியா அரசாங்கத்திட்ட வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான முறையில வந்துட்டு அவங்க வந்துட்டு மலேசியா இந்தியர்கள் சார்பில் வந்து அவங்க கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி ஒரு அநீதிகளை நுப்பாட்டணும், மலேசியா அரசாங்கம் நுப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். மலேசியா வந்து ஒரு சுயாதீனமான இறையாண்மை உள்ள ஒரு நாடு. மலேசியா அரசியல் சாசனத்துல தலையிட்டு மலேசியாவில் நீங்க சொல்ற மாதிரி புறக்கணிக்கப்படுவதாகவோ அல்லது வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக கூறப்படுகின்ற இந்திய வம்சாவளி மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி மலேசியா அரசாங்கத்துக்கு அழுத்தமோ நிர்பந்தமோ கொடுக்க முடியும்? பிரிட்டன் வந்துட்டு மலேசியா ஆண்டனால அவங்களுக்கு ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் இருக்கு. இந்த சூழ்நிலை இன்னைக்கு நம்மளுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா இதுக்கு வந்து பிரிட்டன் தான் காரணம். மலேசியா வந்து இன்னமும் காமன்வெல்த் கொலிஷன்ல வந்து ஒரு நாடா இருக்கு. சோ அந்த வகையில வந்துட்டு பிரிட்டனுக்கு வந்துட்டு எல்லா உரிமைகளும் இருக்கு. மலேசியா கிட்ட வந்துட்டு இன்டர்நேஷனல் மனித உரிமை மீறல் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து சொல்றதுக்கு எல்லா வகையான உரிமைகளும் இருக்கு. இப்ப இந்த வழக்கு தொடர்பா போதிய ஆவணங்கள் உங்ககிட்ட இருக்குதா, டாக்குமெண்ட்ஸ்? ஏன்னா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னால நடந்த விஷயங்கள். நிச்சயமா இருக்கு. ஏறத்தாழ நான் வந்துட்டு இந்த கேஸ் விஷயமா ஏறத்தாழ 3 வருஷமா வந்துட்டு லண்டன் ஆர்கைவ்ஸ்ல உட்கார்ந்து பல ஆவணங்கள் எடுத்திருக்கேன். இந்த ஆவணங்கள் மூலமா என்ன தெரிய வருதுன்னு சொன்னா, அரசியல் அமைப்பு சட்டம் வந்துட்டு அவங்க விதிக்கும் பொழுது குறிப்பிட்டு என்ன நடந்தது அங்க
பண்ணாங்க, அந்த மீட்டிங்ல என்ன நடந்ததுங்கிறது எப்படி அவங்க வந்துட்டு பிரிட்டன் அரசாங்கமும் மலாயால உள்ள மலாய் தலைவர்களும் சேர்ந்து வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி ஏமாத்தி இந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன், அதாவது இனவாத ரீதியில வந்து இப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறதுக்கு உள்ள வழிகளை எப்படி அரசியல் அமைப்பு சட்டத்துல வந்து வகுத்தாங்கிற ஆதாரங்கள் முழுசும் என்கிட்ட இருக்கு. ஆனா வேதமூர்த்தி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இப்படியான மிகவும் முக்கியமான வழக்குன்னு நீங்க சொல்ற ஒரு விஷயத்த ஏன் நீங்கள் தலைவராக இருக்கின்ற ஹிண்ட்ராஃப் அமைப்பு மற்றும் முன்னெடுக்கணும்? மலேசியால மற்ற அமைப்புகள் ஏன் இதில் சேர்ந்து கொள்ளவில்லை? அல்லது மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி சமூகம் ஒட்டுமொத்தமாக ஏன் இந்த வழக்க போடல? இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ஹிண்ட்ராஃப் சார்பில் நம்ம இந்த வழக்கை போட்டிருக்கோம். ஆனா நல்லா நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இந்த வழக்கு போடும்போது 2007 நம்ம போட்டோம். அப்பவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து 1,00,000 பேருக்கு மேல வந்து நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருக்காங்க 2007. இப்போதைக்கு வந்து நம்ம கிட்ட ஏறத்தாழ வந்துட்டு ஒரு 5,00,000 பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த வழக்கை. ஆனா நாளடைவுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, மலேசிய இந்திய சமுதாயம் எல்லாருமே வந்துட்டு இந்த வழக்கை சப்போர்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை முழுமையா எனக்கு இருக்கு. அதாவது 2007 நம்ம வந்துட்டு இந்த வழக்கை நம்ம போட்டிருந்தாலும் கூட லண்டன் நீதிமன்றத்துல, அப்ப எங்களுடைய வழக்கறிஞர்லாம் சிறையில வச்சனால எங்களால இந்த கேஸை வந்து எடுத்து நடத்த முடியல. ஆனா இப்ப அவங்களாம் விட்ட பிறகு 2009 இருந்து ரொம்ப ஆக்டிவா இந்த கேஸ்ல வேலை செஞ்சு கொண்டு இப்ப 2வது முறையாக இந்த வழக்கு வந்து நம்ம லண்டன் நீதிமன்றத்துல தாக்குதல் செய்திருக்கோம். இப்ப நீங்க தாக்கல் செய்திருக்கின்ற இந்த வழக்கின் விசாரணை வந்து பிரிட்டன் உயர் நீதிமன்றத்தில் என்றைக்கு வருகிறது? 30ஆம் தேதி மார்ச் மாசம் லண்டன் நீதிமன்றத்துல இந்த கேஸ் விசாரணை செய்யப்படும்.